ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 24 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோட ஃபைனல் வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோவோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடியுது. மொத்தம் 24 வீடியோ வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இதிலே நான் எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். சிம்பிளிஃபிகேஷன் இருக்க எல்லா மாடலுமே நான் இதில் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து வெளில வந்து வராது. சரிங்களா? ஸோ இந்த 24 வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 3 to 5 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் இருக்க கொஷின்ஸை மட்டும் நோட்டில் எழுதி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மேக்ஸோட அந்த டெக்னிக்லாம் வந்து நிறையா கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வகுத்தலில் வர ஒரு சில சம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வரும். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவீங்க. சரிங்களா? ஒரு 6 சம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த சம்ஸுக்கெல்லாம் ஆன்சர் போட்டு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. சரிங்களா? நான் சால்வ் பண்ணும்போதே உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 1000 அது இந்த மாதிரி வகுத்தலில் கொடுப்பாங்க. சரிங்களா? வகுத்தல் சிம்பிள். ஸோ இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எதை ஃபஸ்ட்டு வகுக்கிறதுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி வகுத்தில் போகுதுப்பா. இப்போ எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கிறதுன்னு தெரியாது. சரிங்களா? நீங்கள் மாற்றி அடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து அடிக்கிறீங்க, நடுவில் இருந்து அடிக்கணும்னா ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக மாறும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வகுத்தல் தான் இருக்கும். வகுத்தல் 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று இந்த சிம்பிள் கொடுத்து கேட்பாங்க, அப்படின்னா தான் இங்கே பாருங்கள் ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுதிங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 1000 இப்படி போட்டு வகுத்தல் 100 வகுத்தல் 10 இப்படி போட்டு எப்படி அடிக்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக ஆகும். சரிங்களா? அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 1000 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வகுத்தில் என்ன பண்ண போகிறோம், பெருக்கலாக மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வகுத்தில் இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பெருக்கல் இருந்ததுன்னா ஈஸியாக பெருக்கலாம்ல. மாற்றி பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ இதை எப்படி பெருக்கலாம் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வகுத்தில் பெருக்கலாம் மாற்றோம்னா இதை பெருக்கலாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து தலைகீழாக மாற்றிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கு. ஸோ கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த வகுத்தெல்லாம் பெருக்கலாம் மாற்றிட்டேன். இப்போ இந்த நம்பர் பக்கத்தில் இருக்க நம்பரை தலைகீழாக மாற்றிக்கணும். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெருக்கில் இருந்தால் நம்ம ஈஸியாக பெருக்கிடலாமா? மாற்றி பெருக்கினாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ பாருங்கள், கீழே வந்து 3 0 இருக்குது. இந்த 3 0க்கு இந்த 3 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்ன தான் வருது? 1 தான் இதுக்கு ஆன்சர். சரி, உங்களுக்கு 1 ஆன்சர் வந்துருச்சுன்னா நல்லது. இங்கே பாருங்கள், செகண்ட் சம். இந்த சம் பாருங்களேன், இதுவும் ஒரே மாடல் தான். ஆனால் என்ன, சிம்பிள் மட்டும் மாறி இருக்கு. ரெண்டுமே வந்து வகுத்தல் தான். சரிங்களா? இந்த ஸ்லாஷ் சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டை தான் வகுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டை வந்து வகுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற செட்டை தான் வகுக்கணும். ஓகேவா? எப்படி இருக்கா? ஸோ இதுவும் வகுத்தல் தானே. இதை என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல் நம்ம மாற்றிக்கலாம். இதை பெருக்கலாம் மாற்றி 1/470 × 1/10 இப்படி மாற்றிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, கீழே 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 47 இதையும் அடிச்சிங்கன்னா 4 வாட்டி வரும். அவ்வளோதான் இதுக்கே ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கான்செப்ட் மட்டும், இந்த ஸ்லாஷ் வந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லாஷ் வந்து ஒன்று வகுத்தலாக வரும், இல்லை பின்னமாக வரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுகிட்டே போனாங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற செட்டை மட்டும் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும்னு அர்த்தம். ஓகே, அவரை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லாஷ்லாம் விட்டுட்டு அதை வந்து எப்பயும் போல் வகுத்தில் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? இந்த சம் பாருங்கள், புரியும். ரெண்டாவது சம் பாருங்களேன், 1000 இந்த வகுத்தல் இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் வந்துருக்கு, ஸ்லாஷ் வந்துருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம எப்பயும் போல் போடுவோம்ல, இந்த 1000 அப்படியே போட்டுட்டு இதை வந்து பெருக்கலாம் மாற்றி 100, அதுக்கடுத்து இதை வந்து பெருக்கலாம் மாற்றி 10 இப்படி போடக்கூடாது. இது தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை ப்ராக்கெட்டாக மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வர ஸ்லாஷை எப்பயுமே ப்ராக்கெட்டாக மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்டாக மாற்றினா நமக்கு போர்ட் மாஸ் சம்ம நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். போர்ட் மாஸ் படி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணோம். நான் வருதா? அப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வகுத்தல் சிம்பிள், பெருக்கல் அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இங்கே பாருங்கள், ஸ்லாஷ் தானே இருக்குது. ஸ்லாஷ் வகுத்தல் தான். அப்போ இந்த 100 இந்த 10 வகுத்தா என்ன ஆகும், இந்த ஒரு 0 கட் ஆகி 10 மட்டும் தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது அடித்தா என்ன வருது, 100. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 1 தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ அது தப்பு. புரியுதா?
ஒன்றும் இல்லை, இந்த ஸ்லாஷ் எப்போல்லாம் வருதோ ஸோ ஃபஸ்ட்டு வர ஸ்லாஷை ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா, ஒரு செட்டாக எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கடுத்து போர்டு மாஸ்டர் ரூல் படி அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த சம் பாருங்க, புரியும். இந்த சம் பாருங்க, 1000 வகுத்தல் சிம்பிள் வந்திருக்கு, நடுவில் ஸ்லாஷ் வந்திருக்கு, இங்கே வகுத்தல் சிம்பிள் வந்திருக்கா. ஸ்லாஷ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த செட்டை வந்து ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ போர்ட் மாஸ் படி என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இது அடிச்சுன்னா 10 மட்டும் உள்ளே இருக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணால் 10 வருது. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும், 1000 வகுத்தல் 10 வகுத்தல் 2 இப்படி வரும். சரிங்களா, இப்போ பாருங்க, வகுத்தல் 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 இது ஃபஸ்ட்டு மாடலு. அப்போ என்ன பண்ணோம், இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/2 இந்த மாதிரியே போட்டுக்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி பெருக்கெலாம் மாற்றி நீங்கள் சால்வ் பண்ணுங்க, இப்படியே அடிக்காதீங்க, அது வந்து தப்பு வரும். சரிங்களா, இப்போ ஒரு ஜீரோ கட்டு, இந்த 2ஆல் இது அடிச்சிங்கன்னா 50 தான் இதுக்கு வரும். 50 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? இந்த சம் பாருங்க, அந்த 1000 அப்படியே எழுதிக்கலாம், வகுத்தல் இங்கே பாருங்க ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு 2 வாட்டி போதா. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லாஷை மட்டும் தான் நம்ம ப்ராக்கெட் பண்ணணும். சரிங்களா, அப்போ என்ன வரும் ஆன்சரு, ஸ்லாஷு ஸ்லாஷ் 2 இப்படி வருமா. சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லாஷ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், இப்படி போடணும். அப்போ இப்போ என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 தான் உள்ளே வருது. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும், 1000 10 ஸ்லாஷ் 2 இப்படி வருமா. இப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இங்கே பாருங்கள் ஸ்லாஷ் வந்துருக்கு, அப்போ இதை தானே செட்டாக எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தான் இந்த ஸ்டெப் எழுதாதீங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றிட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்களா, சுருக்கிட்ட பிறகு என்ன பண்ணிடணும், அப்படியே பெருக்கெல்லாம் மாற்றிக்கணும். ஓகேவா, 1000 இந்த வகுத்தில் என்ன மாற்றிக்கணும், பெருக்கல் 10 தானே இருக்குது, அப்போ 1/10 பெருக்கல் இதானே, இது வகுத்தில் தான் அர்த்தம். ஓகேவா, அப்போ பெருக்கல் 1/2 இப்படி வரும். ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணுங்க, என்ன வருது, இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இது இனி அடிச்சிங்கன்னா 50, இதான் அதுக்கு ஆன்சர். புரியுதா? ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த ப்ராக்கெட் போடுவோங்க, அதுக்கடுத்து ப்ராக்கெட்டை சுருக்கிட்ட பிறகு 10 ஸ்லாஷ் 2ன்னு வரும். மறுபடியும் இது நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் வந்துருக்கு, அதனால் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை மாற்றி சுருக்கிட்டிங்களா, சுருக்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடணும், பெருக்கல் போட்டு தலைகீழாக மாற்றிக்கணும். சரிங்களா, இந்த சம் பாருங்க, 1000 ஸ்லாஷு 100ன்னு வந்திருக்கா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்லாஷ் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, மீதி எல்லாம் வகுத்தல்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சுருக்கணும், என்ன ஆகுது, 2 கட் ஆகி 10ன்னு வரும். இப்போ 10 அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பெருக்கல் போட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை சுருக்கணுன்னே என்ன பண்ணணும், இதை தலைகீழாக மாற்றிங்க. அப்போ 10 பெருக்கல் 1/10 பெருக்கல் 1/2 இப்படி வரும். இந்த 10க்கு இந்த 10 கேன்சலு, அப்போ 1/2 தான் ஆன்சர். 1/2 என்னது, 0.5 இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த சம் பாருங்க, அதே போன சம்மோட அதே மாதிரி தான், ஆனால் என்ன 2 வாட்டி ஸ்லாஷ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்க ஸ்லாஷை ப்ராக்கெட் போட்டுக்கணும், மீதி எல்லாம் வகுத்தல்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ பாருங்க, இது மட்டும் தான் பின்னம், மீதி எல்லாம் வகுத்தல். ஓகேவா, அப்போ இதை ஃபஸ்ட்டு பின்னத்தை சுருக்குனா 2 கட் ஆகி 10ன்னு மாறிடும். அப்போ 10 இது பெருக்கல் 1/10, ஏன்னா எல்லாமே வகுத்தல் தானே. அப்போ பெருக்கல் 1/10 பெருக்கல் இந்த 1/10 பெருக்கல் 1/2 இப்படி மாற்றி எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ அந்த 10க்கு இது கேன்சலு, அப்போ கீழே என்ன இப்படி இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா 1/2ஓட வேல்யூன்னா 0.5. ஓகேவா, இப்போ கீழே வந்து 10 இருக்கு, கீழே ஒரு 0 இருக்கா, அப்போ முன்னாடி ஒரு சாணம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 0.05 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? நீங்கள் ஒன்று தான் இதில் கற்றுக்கணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க இதுக்கு ப்ராக்கெட் போட்டு சுருக்கிட்டு அதுக்கடுத்து மீதி எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா, இந்த சம் பாருங்க, இந்த 1000 அப்படியே இருக்கும். சரிங்களா, வகுத்தல் இங்கே பாருங்க, இங்கே ஸ்லாஷ் வந்திருக்கா, அப்போ இதுக்கு தான் ப்ராக்கெட் வரணும். ஓகேவா, அப்போ என்ன வருது, 100/10 இப்போ ப்ராக்கெட் வந்துடும், மீதி இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க, ப்ராக்கெட்டை சுருக்கணுமா, இப்போ என்ன வரும், இது அடிச்சுன்னா 10ன்னு வரும். இப்போ மீதி எல்லாத்தையும் அப்போ மாற்றிங்க, இந்த 1000 அப்படியே இருக்குமா, பெருக்கல் இந்த 10 1/10 மாறிடும், பெருக்கல் இந்த 10 1/10 மாறிடும், இந்த 2 1/2 மாறிடும். இப்போ பாருங்க, 2 0 கட்டு, இந்த 2ஆல் இந்த 10 அடிச்சுன்னா 5 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? இந்த சம் சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், உங்கள் ஆன்சர் இதுவும் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இருக்கிற ப்ராக்கெட்டை மட்டும் தான் எடுக்கணும் இல்லையா. அப்போ 1000 ஸ்லாஷ் 50 ப்ராக்கெட்டு, மீதி /5 வகுத்தல் 5 வகுத்தல் 1 இப்படி வருமா. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஒரு 0 கட்டு, இந்த 5ஆல் இந்த 100 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 20ன்னு வரும். அப்போ 20 அப்படியே இருக்கும், மீதி எல்லாம் வகுத்தல் தானே. இப்போ என்ன பண்ணிக்கணும், பெருக்கெல்லாம் மாற்றி தலைகீழ 1/5, அப்புறம் இது
பெருக்கல் 1/5 பெருக்கல் 1/5 பெருக்கல் 1/1 இப்படி வரும். கரெக்டாக? இந்த 5ஆல் இதை அடிச்சிங்கன்னா 4 வாட்டி வரும். இப்போ இதை 4/5 25. இதான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? இதை சால்வ் பண்ண என்ன ஒரு ஆன்சரு 0.16. ஓகே. ஸோ இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் HCF கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகாது. நாளைக்கு மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்சிஎம் HCF கான்செப்ட் வந்து முடிச்சிருவேன். சரிங்களா? இனிமேல் வர கான்செப்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? 20 வீடியோலாம் தாண்டாது. அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். With